தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னைக்கு போயிட்டு வந்தீங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்க, கோரிக்கையெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்கீங்க. கோரிக்கை சக்சஸ் ஆயிருமா? சக்சஸ் ஆகும் நம்புறேன். சரி, ஓகே. தோழருடைய கோரிக்கை எல்லாமே சக்சஸ் ஆவதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொளுத்தி போட்டுட்டு வியட்நாம் சென்ற திருமாவளவன் அவர்கள். இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தற்பொழுது எங்க இருக்காருன்னா வியட்நாம்ல வந்து இருக்காரு. உலக தமிழர்கள் மாநாடு அப்படின்ற மாதிரி அந்த மாநாட்டுல போய் கலந்துக்கிட்டு சில பல உரைகள்லாம் ஆற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சில செய்திகள்லாம் போட்டு உடச்சு விட்டு போயிடுறாரு. உடச்சு விட்டுட்டு கொளுத்தி விட்டுட்டு நீங்க இதை பத்தி விவாதங்கள் பண்ண ஆரம்பிக்கடா, டிபேட்ஸை பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொக்கியை போட்டுட்டு போயிட்டாப்புல. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அவர் சொன்ன லீடு எடுத்துதான் நிறைய பேர் இப்ப விவாதங்கள்லாம் பண்ணிக்கிருக்காங்க. சோ அந்த லீடு என்ன, அவர் கொளுத்தி போட்ட அந்த செய்திகள் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த அனைத்து மக்களுடைய அறிவு கண்களையும் திறந்து விட்டு போயிட்டாரு. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து பார்த்தோம்னா குறிப்பா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றதுக்கு அண்ணாமலை அப்படியே கட்டுக்கதையா தீவிரமா இருக்கிறாரு. கட்டுக்கதை கட்டுக்கதையும் கேட்டாரு. இதுவரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு நீதிமான் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே நீதிமான் அப்படின்னா நம்ம தலைவர் அண்ணன் திருமா மட்டும்தான். அவர் ஹானஸ்டா இருக்கிறார். ஹானஸ்டா அப்படியாப்பட்ட தலைவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் மூலமா வந்து ஒரு 5 வரைக்கும் பள்ளிக்கூடம் இவர் வந்து ப்ளூ ஸ்டார் பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாரு. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, இவரு அங்க வந்து இந்தியெல்லாம் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க. அதுக்கு சேர்மன் இவரு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ அதெல்லாம் காமிச்ச உடனே என்னப்பா இவரே போராட்டத்தை அறிவிக்கிறாரு, இப்படி பேசாரப்பா அப்படின்ற மாதிரி அவரு பரப்புறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா இந்த பேட்டியை நான் திருமாவட்ட கேக்குறாங்க, நெத்தி அடி மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு தலைவர் பதில் சொன்னாரு. அதுல என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அதாவது ப்ளூ ஸ்டார் பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. ஆனா அந்த பள்ளிக்கூடம் இயங்கவில்லை. இன்ன வரைக்கும் அட்மிஷன் நடைபெறவில்லை. ஆனா கூட அந்த ஸ்கூல்ல வந்து சேரவே இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவர் சீஃப் கெஸ்டா போயிருப்பாரு. அவரு தலைவருங்க. இன்னைக்கு பாத்துக்க வியட்நாம்ல தலைவர் உலக தமிழர் மாநாட்டுக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா போறாரு. அந்த மாநாட்டின் நாயகன் அப்படின்னு அந்த மேடையிலே கூப்பிடுறாங்க. இவர் வந்து உலக நாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு தலைவர். பக்கத்துல இருக்க கூப்பிட மாட்டாங்க. பக்கத்துல இது மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் அவர் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. நாங்களே பார்த்திருக்கேன். அதே மாதிரி வேளாச்சேரியில் இருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு அவர் வந்து சீஃப் கெஸ்டா போவார். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போனதுல ஒரு போட்டா காட்சியில எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்றாரு, இங்க பாருங்க இவரே வந்து ப்ளூ ஸ்டார் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சு இந்த போட்டோல இவரே மும்மொழி கொள்கைக்கு வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு வெளில எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி கும்பத்தை காமிச்சாரு. ஆனா அப்படி ஒரு பள்ளிக்கூடம் இயங்கல. பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை, இயங்கல. அதை தெளிவுபடுத்தினாரு. அதோட மட்டும் இல்ல தோழர், அதோட இந்த பிரஸ் மீட்ல வந்து அண்ணாமலை அவர்கள் நோக்கி இன்னும் நிறைய கேள்விகள் வந்து முன்னாடி வச்சாரு. அதுல குறிப்பா வந்து பார்த்தோம்டா, நீங்க இதை மும்மொழி கொள்கை இது பண்றீங்களே, ஏன் வந்து அங்க ஹிந்தி பேசுற முறை தமிழ்நாட்டுல வந்து சித்தால் வேலை பாக்குறாங்க, ஏன் இங்க இருந்து வேலை ஆக்குற முறை இங்க பானிபூரி இருந்து தமிழ்நாட்டுல விற்கிறாங்க, ஏன் இங்க இருக்கக்கூடிய ஆள் கூட இங்க கட்டட வேலை பாக்குறாங்க, அப்ப ஹிந்தி பேசுற முறை இந்த நிலைமை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்த்துருக்காங்க. அப்ப ஏன் அந்த ஹிந்தி பேசுற வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய முடியவில்லை? இந்த கேள்வியை தூக்கி முன்னாடி டம்முன்னு போட்டு முன்னாடி வச்சாரு. அண்ணாமலை நோக்கி வந்து இன்னொரு கேள்வி வச்சாரு. உள்ளபடி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மாணவர்கள் மேலாம் அக்கறை கிடையாது. மாணவர்கள் அக்கறை கிடையாது. மும்மொழி கொள்கையை எப்படியாச்சும் உள்ள திணிக்கிறது தான் வந்து அவர் தீவிரமா இருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு மாணவர்கள் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த நிதி இருக்கு இல்லையா, பள்ளிகளுக்கு வர வேண்டிய நிதி 2023 இருந்து 2024 வரைக்கும் ஏறக்குறைய நம்ம மோடி அரசாங்கம் 235 கோடி வந்து இன்னும் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அப்ப உள்ளபடியே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாணவர் நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்றிய அரசாங்கத்தை பேசி அந்த நிதியை வாங்கிட்டு வாங்க. 2024 இருந்து 2025 அந்த நிதியாண்டுல 2000 கோடி இன்னும் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாம 2152 கோடி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அக்கறைலாம் கிடையாது, இந்த மாணவர்கள் அக்கறைலாம் கிடையாது.
மும்மொழி கொள்கின்ற பேர்ல வந்து ஹிந்தியை திணிக்கணும், அவ்வளவுதான். இந்தியை திணிப்பது மூலமா வந்து குலக்கல்வியை கொண்டு வரணும். குலக்கல்வியை கொண்டு வந்தா மீண்டும் வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை வந்து நம்ம கொண்டு செலுத்தணும். இந்தின்னு ஒண்ணு கொண்டு வந்தா சாதி இருப்ப தக்க வைக்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஏற்கனவே அப்பா கூட சொன்னீங்க, அதாவது மும்மொழி கொள்கைன்றாரு. நான் வந்து ஜப்பானீஸ் படிக்கணும்னு விரும்புறேன், இல்ல நீங்க வந்து பிரெஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெர்மன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிற கொரியன்ல ஏதோ ஒரு மொழி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா? அதான் அவங்க என்ன ஒரு சைஸா எப்படி உள்ள ஊத்துறாங்கன்னா, மும்மொழி கொள்கையில வந்து 3வது மொழி என்பது ஆப்ஷனல். ஆமா, அது ஆப்ஷனல் தான். கண்டிப்பான முறை நீ ஹிந்தி படிங்கன்னு சொல்லி மும்மொழி கொள்கையில 3வது மொழியாக சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு பள்ளியில உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு பள்ளியில ஏறக்குறைய வந்து ஒரு 500 பேர் 600 பேர் இருப்பாங்க, ஒரு மினிமம் இருக்க வச்சுக்கிடுவான். அப்ப 500 பேர் 600 பேர்ல ஆளாளுக்கு ஒரு மொழியை சொன்னாங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு அவங்க ஆசிரியர் போட்டுருவாங்களா? முடியாது. அப்ப அத்தனை பேருக்கு ஆசிரியர் கிடையாதுப்பா. அத்தனை பேர் ஆசிரியர் இல்லாதனால காமனா நீங்க வந்து ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க ஆசிரியர் போட்டுருவோம். அரசு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிடையாது. ஆமா, வந்து டெம்பரரி ஸ்டாப்ல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, கல்லூரி அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ பல மொழி கொள்ளையப்பட்டு யாரு சம்பளம் கொடுப்பான்? அப்ப இவங்களுடைய பலமுனை தாக்குதல் எல்லாமே எப்படியாச்சும் ஹிந்தியை உள்ள கொண்டு போய் புகுத்தணும். இந்திய புகுத்தல் மூலமா வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை உள்ள புகுத்தணும், நிலைநிறுத்தணும், தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும், குலக்கல்வியை கொண்டு வரணும். இதுதான் ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டா இந்தியின் மூலமாக கொண்டு வர முடியும். இப்ப தமிழ்ல எந்த இலக்கியத்திலேயாவது வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை பத்தி பேசப்பட்டிருக்கா? இல்ல. சங்கால இலக்கியங்கள்ல பேசப்பட்டிருக்கா? இல்ல. எந்த இடம் தொல்காப்பியத்துல சாதியை பத்தி பேசப்பட்டிருக்கா? இல்ல. ஆனா இந்தி வந்தா மட்டுமே அவங்க நினைச்ச மாதிரி வர்ணாசிரம கோட்பாட புராணங்களை கொண்டு வர முடியும். புராணங்கள் உள்ள கொண்டு வர முடியும். புராணத்தை கொண்டு வரத்தின் மூலம் தான் வந்து நீ இந்த சாதிக்காரன் இந்த வேலையை செய்யணும். அப்ப நீ இது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இதான் அண்ணன் திருமா சொல்றாரு, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கடுமையா எதிர்க்கு அண்ணன் திருமா. ஆனா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்துல தலைவர் கலைஞர் எதிர்த்தாரு, அது இல்லைன்னு மறுக்கல. ஆனா நேத்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஒரு ஞானம் வந்த மாதிரிதான் நேற்று பேசிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டுல வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் சரி நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம். இவ்வளவு 2154 கோடி 2024-25 நீங்க தர வேண்டிய நிதி இருந்தும் கூட நீங்க தராட்டி கூட நடைமுறைப்படுத்த மாட்டான். ஏன் அதுக்கு ரீசன் அவர் சொல்றாரு. அதாவது 3வது ஒரு பப்ளிக் எக்ஸாமா, அதுக்கடுத்து 5வது ஒரு பப்ளிக் எக்ஸாமா, 8வது ஒரு பப்ளிக் எக்ஸாமா, இந்த அதுக்கடுத்து என்னண்டா 8வது மேல படிக்கிற 9வது செமஸ்டர் முறை. இப்ப கல்லூரில எப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் செமஸ்டர், அப்படி அந்த மாதிரி ஒரு முறையை கொண்டு வர்றாங்க. இது 6வதுல இருந்து என்ன அப்படின்னு குலக்கல்வி. ஆமா ஆமா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்பது குலக்கல்வியை மையப்படுத்துறது. அதனால வந்து பார்த்தோம்னா நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிற மாட்டோம் வந்து ஒரு துணிச்சலான முடிவு அன்னைக்கு வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் எடுத்து. நீங்க சொல்றீங்க இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா 2019 கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய வரைவு கொள்கை, அதான் 2019 முதல் முறையாக கொண்டு வந்தது. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்றது கொண்டு வந்ததோட ஆண்டு வந்து 2019. அந்த ஆண்டுலதான் வந்து அண்ணன் திருமாவளவன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு தன்னுடைய பிறந்த நாள் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 17, ஒவ்வொரு ஆகஸ்ட் 17க்கும் என்ன பண்ணுவார்னா ஒரு செயல் திட்டங்களை வகுப்பாரு. அந்த மாதிரி 2019 அவருடைய பிறந்தநாள் அன்று அவர் வகுத்த செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா 2019, இந்த கல்விக் கொள்கை மக்களுக்கு விரோதமானது, குலக்கல்வியை வந்து உள்ள கொண்டு வராங்க, கல்வியை வந்து சீரழிச்சிரும், இந்த மாதிரி எல்லாமே கருத்தில் கொண்டு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய பிறந்தநாள்ல இருந்து அடுத்த வருஷம் 2020 தன்னுடைய பிறந்தநாள் வரைக்கும் அந்த ஓராண்டு செயல் திட்டத்தை வகுக்கிறாரு. இந்த தேசிய கல்விக் கொள்கையை மக்களுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லி மூளை முடுக்கு எங்கெங்கிலும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பிரச்சாரங்கள் பண்ணணும், செயல் திட்டங்களை வகுக்கணும், திண்ணை பிரச்சாரம் கூட முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா சிஎம் வந்து 2019 அவர் வந்து இந்த மாதிரி செயல் திட்டம் வகுத்துட்டாரு. இல்ல அதனுடைய நீட்சிகள் தான் வந்து இன்னைக்கு இன்ன வரைக்கும் பேசு பொருளா போய்க்கு இருக்குது. அது அப்படி இருந்தாலும் கூட அண்ணன் திருமா வந்து எல்லா விடயங்களுக்குமே வந்து பல்வேறு கருத்துல முதன்மையா சொல்லக்கூடியவர் இந்தியாவில. அண்ணன் எழுச்சி தமிழுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே சரி, ஒவ்வொரு அறிக்கைகளுமே சரி, அது எப்பொழுதுமே அடுத்தவருடைய அறிவு கண்களை திறக்கிற மாதிரி தான் இருக்கும். அவருடைய அறிக்கைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஏதாச்சும் ஒரு பிரிவை நாமளே படித்து உணர்ந்தது மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவருடைய பேட்டி நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் ஞானத்தை புகுத்தின மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிரஸ் மீட்டும் கூட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவர் பாடம் எடுத்தாரோ இல்லையோ, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற அன்எஜுகேட்டடா இருக்காங்க தெரியுமா அரசியல் ரீதியாக, அந்த மாதிரி நபர் எல்லாத்துக்குமே அவர் பாடம் எடுத்திருக்காரு. அதாவது திமுக இருக்கக்கூடிய சாதிய எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாத்துக்குமே அவர் வந்து பாடம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சோ இந்த லீடை எடுத்துதான் இன்னைக்கு நிறைய பேரு
சமூக வலைத்தளங்களை கேள்வி வந்து முன்னாடி வச்சுக்கிருக்காங்க. சோ நம்ம ஆரம்பத்திலே கூறின மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் வியட்நாமுக்கு போயிருக்கிறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே கொளுத்தி போட்டு போயிருக்காரு. அதான் சமூக வலைத்தளங்களை பேசும் பொருளா மாறி இருக்குது. தொடர்ந்து இது சம்பந்தமா விவாதிப்போம். விவாதிச்சாதான் நமக்கான நீதிகள் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நேசிக்கணும். நன்றி, வணக்கம்.